படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பயங்கரமாகவே இருக்கு. சூப்பராக கொடுத்துருக்காப்ல. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு மாசான என்ட்ரியோ ஒரு மாசான டைலாகோ அந்த மாதிரிலாம் இல்லை. கமர்ஷியல் மூவி மாதிரி போகுது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஒய்ஃபை தேடி ஒரு ஒய்ஃப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. மயில் திருமேனியே ஆல்ரெடி சொல்லியிருக்காப்ல, இந்த மாதிரி மாசான சீன்ஸ் எதுவும் எதிர்பார்த்து வராதிங்க. அதே மாதிரி கமர்ஷியலாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு படம். ஆக்ஷன் சூப்பராக இருக்கு. அஜித் வேற லெவலில் பண்ணியிருக்காப்ல. அர்ஜுன் சாரோட ஆக்டிங் எப்படி? அர்ஜுன் சார் அல்டிமேட் சார். ஈக்குவல் டு மங்காத்தா சார். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான் ப்ரோ. நல்லா மங்காத்தாக்கு ஈக்குவலாக டப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. எல்லாருமே அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஒரு கெட்ட மாதிரி இந்த ஒரு சீன்ஸோ எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. சூப்பராக போகுது சார். எல்லா ஆடியன்ஸும் கம்பல்சரி பார்க்கணும். ஏன்னா ஒய்ஃப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேன்ஸும் திருப்தி தான். ஏன்னா ஓவரால் 2 வருஷம் ஆயிடுச்சு படம் வந்து. இப்போ தான் வந்திருக்கு. ஸோ விடாமுயற்சின்ற டைட்டிலுக்கு கரெக்டாக இருக்குது ப்ரோ. கதை நல்லா ரீசல் கூட ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால் அதாவது அவரோட லைஃப்பில் ரீதியாகவும் படம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ 10 வருஷம் வாங்கினாரு. இப்போ அடுத்து ரேஸில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ இந்த விடாமுயற்சிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற படமாக இருக்குது ப்ரோ. அர்ஜுன் சார் பின்னிருக்காப்புல. அஜித் அல்டிமேட் ஸ்டார்னா அல்டிமேட் ஸ்டார் தான். வேற திஷா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடியே எதுவுமே இல்லை சார். காமெடி மாதிரி எதுவுமே கொண்டு போகல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ட்விஸ்டாக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் அதுக்கு என்ன ட்விஸ்ட்டுக்கு என்ன சொல்லி சொன்னால் அது கொடுத்துறாங்க. நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து நான் வந்து இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், அரசியலுக்கு போறேன்னு போயிட்டாரு. ஒரு பக்கம் அஜித் சார் என்ன பண்றாருன்னா, நான் பெருசா சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் தாரேஸ்க்கு போறேன். இது ஒரு ஃபேன்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரேசரா தான் நிறைய பேருக்கு தெரியும். அவரோட பேஷன் விட்டு தான் அடுத்து சினிமாவுக்கு வந்தார். இப்போ விஜய் சார் போறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு பேஷன் அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால போறாங்க. இப்போ அஜித் சாருக்கு பேஷன் இது ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால அஜித் சார் வந்துட்டு அவங்களோட பேஷன் நோக்கி போறாங்க. இதுல ரசிகர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ 2 வருஷம் படம் இல்லை அப்படின்றதுனால ரசிகர்கள் எதுவும் ரொம்பலாம் டாமினேட் பண்ற மாதிரிலாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அது அவரோட நேம் கொடுத்துட்டே தான் இருக்கு. அடுத்தடுத்து அவரோட நேம் கொடுத்துட்டே தான் இருக்கு. ஸோ அவரோட பேஷனை அவர் பார்க்கட்டும். ஒரு ஆள் லைஃப்ல வந்துட்டு நம்மளும் நம்மளோட பேஷன் பார்க்கணும். அதுதான் அவரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த லைஃபை பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவரோட லைஃப் அவர் பார்க்க போறாரு, இவரோட லைஃப் இவர் பார்க்க போறாரு. ஸோ அதனால ஒண்ணுமே இவருக்கு இது பிடிச்சிருக்கு, அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ. தளபதி விஜய்க்கும் தலைக்குமான அந்த ஃபேன்ஸோட ஃபைட்ன்றது இன்னுமே நிக்காம நடந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ப்ரோ ஃபைட்ன்றதெல்லாம் கிடையாது ப்ரோ. அப்படி கிடையாது ப்ரோ. இப்போ ஒரு ஈக்குவல் காம்படிட்டர் ஆக்சுவலா அஜித் சொன்ன மாதிரி தான் ஈக்குவலா ஒரு காம்படிட்டர் இருந்தாலும் ஒரு ஃபீல்டில் ட்ராவல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அடிச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. இனிமேல் எல்லாமே சேர்ந்து படம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா விஜய் அரசியல் சைடு போயிட்டாங்க. அவர் ஜெயிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆக்சுவலாக ஒரு அஜித் வேணா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்றது என்னோட பர்சனலாக நீங்கள் செய்யக்கூடாது. அது வந்து ஒரு மனிதனோட உரிமை தானே. ஓட்டு போடுறதுங்கிறது எங்களோட உரிமை. ஸோ அஜித் வேணா விஜய் சாருக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்றது பர்சனலாக பப்ளிக்காக யார்ட்டையுமே கேட்க கூடாது. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரைஸ் பண்ணவே கூடாது. பட் ஆனால் ஓகே தான். ஃபேன்ஸ் ஃபைட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ப்ரோ. அவங்களுக்கு தளபதியும் பிடிக்காததெல்லாம் யாரும் இல்லை ப்ரோ. அவங்களோட படத்தையும் நாங்கள் ரசிச்சு பார்த்துருக்கோம். தலைவரோட படத்தையும் நாங்கள் ரசிச்சு நாங்களும் அங்கே போகிறது அவங்களும் இங்கே வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களோட பேஷன் நோக்கி போகிறாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ப்ரோ.